என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரிஜாத பூ, இது தேவலோக பூன்னு சொல்லுவாங்க. உள்ள நூல் 1.5 mm குரோசட் கொக்கி நூல், கொக்கி ஊசி, சிசஸ். இப்போது நம்ம ஆரஞ்சு கலரில் மேஜிக் ரிங் போட போகிறோம். இந்த ஒரு விரல்லையும் போடலாம் மேஜிக் ரிங். சும்மா கிராஸாக போட்டுக்கோங்க நூலை. அந்த பேக் சைடில் இருக்க நூலை இழுத்து விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட், அப்புறம் சிங்கிள் குரோஷே. சிக்ஸ் சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். 6 பெட்டல் வர்றது, அதனால் 6 சிங்கிள் குரோஷே. ஒன்றுத்துலேயும் ஒரு பெட்டல் வரும், ஒவ்வொரு இதழ் வரும், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு இதழ் வரும். அதனால் 6 போட்டுக்கணும். 6 சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். இது கொஞ்சம் இறுக்கமாக பின்னணுன்றதுக்காக 1.5 mm கொக்கி ஊசி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம், இந்த ஊசி வந்து கொஞ்சம் இறுக்கி காட்டும் பின்னலை. இப்போ காம்பு பின்ன போகிறோம். பூவினுடைய காம்பு பின்பக்கம் திருப்பிக்கிட்டு, இந்த மேஜிக் ரிங்கை பின்புறம் திருப்பிக்கிட்டு ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும். 2 நூலையும் சேர்த்து. நல்ல இறுக்கமாக 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த 2 நூலில் வச்சு தான் நம்ம இப்போது காம்பு பின்ன போகிறோம். பெட்டல், அந்த பெட்டல் இல்லை, அது ஸ்டம் பின்ன போகிறோம் சின்னதாக. இப்போ சைடில் உள்ள நூலை விட்டு, ஊசியை விட்டு சைடில் விடணும். விட்டு ஒரு நூலை சுற்றிக்கணும். அப்புறம் இந்த அடுத்த நூலை மேலே போட்டுக்கணும். ஊசி மேலே போட்டு இன்னொரு சைடில் இருக்க நூலை இழுக்கணும். இதோ முதல்ல இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் சைடு இருக்க நூலை மேலே போட்டு, ஊசி மேலே போட்டு இன்னொரு நூலை வச்சு இழுக்கணும். 7 டைம்ஸ் போடணும். இந்த மாதிரி நம்ம எந்த நூல் பிடிச்சிருக்கோமோ அந்த நூலை தான் மேலே போடணும். போட்டுட்டு இன்னொரு நூலை அந்த லூப்புக்குள்ளே இழுக்கணும். மேலே போட்டுட்டு இன்னொரு நூலை இந்த லூப்புக்குள்ளே எடுக்கணும். இதை மாதிரி வரும். 7 டைம்ஸ் போடணும். போட்டு அந்த நூலை வந்து
இழுத்துடணும். மேலே இழுத்துட்டு சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் 7 லைன்ஸ் போகும், 7 ஸ்டிச்சஸ். அதில் ஒன்றுத்துலேயும் ஸ்லிப் நாட் போட்டு போடணும். இன்னொரு நூலை அதுக்குள்ளே விட்டு விட்டு இழுத்துடணும், மறைச்சிடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஊசியை விட்டு அந்த நூலை இழுத்து ஸ்லிப் நாட் போடணும். அடுத்த லூப்புக்குள்ளே விட்டு அந்த சைடில் இருக்கும் லைனாக 7 லூப் போகும். அதில் 2வது லூப்பில் விட்டு இழுத்து அப்போ இந்த நூல் மறைஞ்சிரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் விட்டு இழுக்கணும். இன்னொரு நூலை நம்ம கையில் சுற்றி இருக்க நூலில் ஊசியை யூஸ் பண்ணி இழுத்து ஸ்லிப் நாட் போடணும். அந்த நூலை இப்போ இந்த பக்கம் விட்டுக்கணும். இப்போ இன்னொரு ஸ்லிப் நாட். இது மாதிரி 7 ஸ்டிச்சிலையும் 7 ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். போட்டால் கீழே வந்துடும் 2 நூலும். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஸ்லிப் நாட் போடணும். நூலை எடுத்துட்டு காம்பை சுற்றி நூலை சுற்றிட்டு முடிச்சு போட்டுடணும். அப்போ உங்களுக்கு அது ஸ்டிஃபாக நிற்கும். இந்த 1.5 mm ஹூக்கில் பின்னுறதுனால கொஞ்சம் ஸ்டிச்சஸ் டைட்டாக இருக்கும். நம்ம உள்ளே விட்டு இழுக்கிறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஆனால் பூ நம்மளுக்கு ஒரிஜினல் பூ மாதிரி அந்த லுக் இருக்கும். அதுக்காக தான் இப்போ அந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு காம்பு ரெடி. இப்போ இதை சுற்றி பாரிஜாத பூ போடணும் ஒயிட் த்ரெட்டால். இது ரொம்ப ஈஸி தான். ஸ்டிச்சஸ் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒவ்வொரு லூப்லேயும் இப்போ 6 லூப் இருக்கும் மேஜிக் ரிங்கில். அந்த ஒவ்வொரு லூப்லேயும் ஒரு பெட்டல் போடணும். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. பேக் சைடு விடுங்க. காம்பனுடைய பேக் சைடு விட்டு அப்படி நூலை இழுத்துக்கங்க. இழுத்துட்டு 7 செயின் போடணும். 1 இது ஸ்லிப் நாட் போட்டு டைட் ஆக்கிட்டு 7 செயின். 1 2 3 4 5 6 7. அதில் 5 சிங்கிள் குரோஷே போடுங்க முதல்ல. அந்த 7 ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு
செயினை விட்டுடணும். அடுத்த செயினில் தான் போட ஆரம்பிக்கணும் சிங்கிள் குரோஷே. இப்படி போடும்போது 5 செயின் இருக்கும். 5 செயின்லேயும் சிங்கிள் குரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஸ்லிப் நாட் போடுங்க. திருப்பிட்டு நாட் போட்டு திருப்பிட்டு செயின் போட்டு திருப்பிட்டு இந்த சைடு ஒரு ஸ்லிப் நாட். அந்த கீழ்ப்பாகம் வந்து பெட்டல் வந்து குறுகி தான் வரும். அதனால் அந்த இடத்துல ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே 2 சிங்கிள் செயின். டைட்டாக பின்னுறதுனால கொஞ்சம் ஊசியை நுழைச்சி இழுக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாகும். சிங்கிள் குரோஷே போடுங்க. ஃபஸ்ட் லைனில் போட்ட மாதிரி 2 சிங்கிள் குரோஷே. அப்புறம் ஒரு ஸ்லிப் நாட். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட், 2 செயின், மறுபடியும் ஒரு ஸ்லிப் நாட், அப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 செயின் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட்டுக்கு அப்புறம் 2 செயின் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட்டுக்கு அப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. 1 2 2 செயின் போட்டு திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் 2 செயின். இது தேர்ட் ரவுண்டு. ஒன்று போட்டுட்டோம். இன்னொன்று போட்டுட்டு 3 ஸ்லிப் நாட்டு போடணும். முடிக்க போகிறோம். இப்போ பூ இதழ் முடிக்க போகிறோம். 3 ஸ்லிப் நாட் போடணும். ஏன்னா அந்த இடம் குறுகலாக வரணும். அதுக்காக ஸ்லிப் நாட் 3 டைம்ஸ் போடணும். 1 2 3 கார்னரில் ஒன்று போடணும். அப்போ தான் குறுகி வரும். ஏன்னா அந்த ஒரு செயினில் தான் நம்ம ஒரு பெட்டல் போட போகிறோம். அந்த செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ அடுத்த செயினில் விட்டு அதில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டணும். இப்போ 7 செயின். முதல்ல போட்டது மாதிரியே 5 சிங்கிள் செயின், 2 3 3 4 5 சிங்கிள் செயின் போட்டு ஒரு ஸ்லிப் நாட்.
இப்போ ஒரு ஸ்லிப் நாட், அப்புறம் 2 சிங்கிள் செயின், அப்புறம் ஒரு ஸ்லிப் நாட், அப்புறம் 2 செயின் போட்டுக்கணும், திருப்பணும், திருப்பிட்டு 2 செயின் 3 ஸ்லிப் நாட். இதில் உள்ள விட்டு ஸ்லிப் நாட் போட்டு அடுத்த செயினில் ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிக்கணும். மறுபடியும் 7 செயின் போட்டு 5 சிங்கிள் குரோஷே, ஒரு ஸ்லிப் நாட், அப்புறம் திருப்பிக்கணும், ஒரு ஸ்லிப் நாட், 2 சிங்கிள் குரோஷே, அப்படி 6 பெட்டலையும் அதே மாதிரி போட்டு வரணும். திருப்பிட்டு 1 2 3 4 5, ஒரு ஸ்லிப் நாட், திருப்பிட்டு ஒரு ஸ்லிப் நாட், ரெண்டு சிங்கிள் குரோஷே, ஒரு ஸ்லிப் நாட், ரெண்டு செயின், ஸ்லிப் நாட் சரியாக போடணும், போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு திருப்பணும். மறுபடியும் உடனே ஒரு 2 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 1 2 போட்டுட்டு ஸ்லிப் நாட் 3 போடணும் இந்த லைனில். இதை மாதிரி எல்லா ஃப்ளவர் பெட்டலையும் போட்டுட்டு எப்போவுமே க்ரோஷா ஹூக் நம்பர் அதிகமாக பின்னல் பெருசாக இருக்கும். குறைய பின்னல் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நம்ம இழுத்து கரெக்டாக போடணும். இந்த லாஸ்ட் பெட்டல் கரெக்டாக இன்னொரு தடவை சொல்கிறேன். 7 செயின் போட்டுக்கணும், திருப்பி 5 செயின் போட்டு வரணும். 1 2 3 4 5
6 5 தான் ஸ்லிப் ஸ்டிச் கடைசியாக. 6th ஸ்லிப் ஸ்டிச். இந்த லாஸ்ட் பெட்டல் கரெக்டாக இன்னொரு தடவை சொல்கிறேன். 7 செயின் போட்டுக்கணும். திருப்பி 5 செயின் போட்டு வரணும். 1 2 3 4 5 6 5 தான் ஸ்லிப் ஸ்டிச் கடைசியாக. 6th ஸ்லிப் ஸ்டிச் வரும். 5 சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் ஒன் ஸ்லிப் ஸ்டிச். அப்போ திருப்பணும், ஒரு செயின் போட்டு திருப்பணும். அப்புறம் 2 ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் ஸ்லிப் நாட், 2 செயின் போட்டு திருப்பிடணும். திருப்பிட்டு 2 செயின், அப்புறம் 3 ஸ்லிப் நாட் வரும். ஒரு பெடல் போடும்போது நீங்கள் செயினை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக போடலாம் எல்லாத்தையுமே. லாஸ்ட்டில் முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆரஞ்சு நூல் கடைசியாக இருக்கிற இடத்துல திருப்பியும் கரெக்டாக கொண்டு போய் ஊசியை குத்தி ஸ்லிப் நாட் போட்டுட்டு, டைட்டாக போடும்போது நான் முன்னுக்கு இழுத்துக்கிறேன், அதனால் கேமராவில் தெரிய மாட்டேங்குது. இந்த தவறை செய்கிறேன் நான். ஊசியை குத்தி பெடல் எங்கே ஆரம்பிக்கிறோமோ இதழை ஆரம்பித்த இடத்துலையே குத்தி எடுத்து ஃபினிஷ் பண்ணணும். ஊசியை விட்டு எடுத்து ஃபினிஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு டைல்ஸை அந்த ஒயிட் த்ரெட்டு கிட்டேயே ஒயிட் த்ரெட்டு உள்ளே விட்டு ஃபினிஷ் பண்ணும். இந்த மாதிரி கொக்கியாலையும் அந்த நூலை இழுத்து கட் பண்ணலாம், இல்லை ஊசினாலையும் அதை உள்ளே விட்டு ஒயிட் நூலில் விட்டு கட் பண்ணலாம். 2 விதமாகவும் கட் பண்ணலாம். இதை மாதிரி டைலை மறைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் ஒரு முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணுறேன்.
முடிச்சு போட்டுட்டு டைல் ரெண்டையும் ஒயிட் நூல் வழியாக இழுத்துட்டு கட் பண்ணிடலாம். சின்ன பூ தான், ஆனால் வந்து இறுக்கமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவாக செய்யும்படி இருக்குது.